வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 5 minutes ஈஸி ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச டேஸ்டியான ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் பிரெட்டும் டேரி மில்க் சாக்லேட் எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பிரெட்டை என்ன பண்ணோம்னா 4 கார்னர்லயும் கட் பண்ணணும். இப்போ கட் பண்ண பிரெட் எடுத்தாச்சு. பிரெட்டுக்கு மேலே என்ன பண்ணுறோன்னா டேரி மில்க் சாக்லேட் பாதி வைக்கிறோம். வச்சுக்கிட்டு மில்க் எடுத்து 4 கார்னர்லேயும் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி தான் மறுபடியும் இதையும் அதே மாதிரி பண்ணிட வேண்டியதான். டேரி மில்க் சாக்லேட் வைக்கணும், 4 கார்னர்லையும் மில்க் அப்ளை பண்ணணும். தேவையோ அத்தனை பிரெட்டை வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். செஞ்சு வச்சுக்கிட்டு இவ்வளோதான். இப்படி செஞ்சு வச்சுட்டு இனிமேல் நம்ம என்ன பண்ணுறோன்னா இது வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம். இனி பேன் எடுத்து ஹீட் பண்ணி அதோட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். அதை விட நம்ம பண்ணி வச்சுருக்க பிரெட்டு அண்டு சாக்லேட்டை வச்சுக்கணும். அதுக்கு மேலே மறுபடியும் நெய் அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. அப்ளை பண்ணிவிட்டு 2 minutes நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். 2 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து பிரெட்டை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 2 minutes வந்து மறுபடியும் ஹீட் பண்ண வைக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா 2 minutes ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எப்போவுமே இது வைக்கும்போது நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து இந்த பிரெட் வந்து நல்லா ஈஸியாக வரும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நல்லா இதாகிடுச்சு. ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பிரெட்டை வந்து நம்ம வந்து ஒரு இதில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம சரி இப்போ நம்ம வந்து பிரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணி எடுத்து பிள்ளைங்களுக்கு வந்து பிளேட்டில் வச்சு கொடுக்கலாம். இதான் வந்து ஒரு சிம்பிளான ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோதான் முடிஞ்சுது. தேங்க்யூ.